ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருப்பதற்கு தமிழக அரசின் கவனக்குறைவே காரணம் என்று திமுக மாநிலங்களவை எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆர்கே நகர் சிவாஜி நகரில் திமுக மகளிர் அணி சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக மகளிர் அணி தலைவருமான கனிமொழி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறாததற்கு கட்டுப்பாடுகள் முறையாக கடைபிடிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இருப்பதால் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் இப்பொழுது தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகிறோம். அப்படி நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடும். ஆனா இது நிச்சயமாக தமிழக அரசின் கவனக்குறைவினால் ஏற்பட்டது என்பது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அங்க இருக்கக்கூடிய அந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவங்க சரியா ஃபாலோ பண்ணி சரியா நடத்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த பிரச்சனை மீண்டும் வந்திருக்காது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழக மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையிலான திட்டங்கள் திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ளதாகவும் கனிமொழி தெரிவித்தார். மத்திய அரசிடம் தமிழக அரசு கேட்டுள்ள நிவாரணத் தொகை கணக்கீடுகள் இல்லாமல் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறை கூறினார். விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள், புத்தகங்கள், கம்ப்யூட்டர்ஸ், பல பேர் வாழ்க்கை முழுக்க சேமித்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் வீணாயிடுச்சு. இதெல்லாம் சரியா கணக்கெடுக்கணும். யூ நீட் அ சயின்டிபிக் அப்ரோச் டு. அதுக்கப்புறம் தான் நீங்க எந்த நிவாரணம் எவ்வளவு வேணும் அப்படின்றது கண்மூடித்தனமாக ஒரு நிவாரண தொகையை மனசுல வச்சுட்டு அதை கேட்கறது அர்த்தமில்லை. இது எதற்காக கேட்கிறார்கள், எப்படி செலவிட போகிறார்கள் என்ற ஒரு சரியான திட்டம் இருந்தால்தான் இது மக்களை சரியாக சென்றடையும்.